உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தாலும் மனம் மட்டும் அமைதியாக இருக்காது. வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் உள்ளே நிறைய கவலை நம்மை ஆட்கொண்டிருக்கும். எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கலாம், நடந்த சம்பவங்கள் மனதை வலிக்கச் செய்யலாம். அப்போது மனிதர்கள் தரும் ஆறுதல் சில நேரம் மட்டும்தான் இருக்கும், கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இந்த சமாதானம் சூழ்நிலையை பொறுத்தது இல்லை. பிரச்சனை இருந்தாலும் இதயம் அமைதியாக இருக்கும், புயல் நடுவிலும் இதயம் நிலையாக இருக்கும். ஏனென்றால் அந்த சமாதானம் மனிதரிடமிருந்து வருவதில்லை, தேவனிடமிருந்து வருகிறது. அதனால் நினைவில் வை, எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன் மனதை சமாதானப்படுத்துவார். கர்த்தாவே, என் இதயத்தில் இருக்கும் எல்லா கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமது சமாதானத்தால் என் மனதை நிரப்புங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உலகம் தரும் சமாதானம் அற்ப நிமிட சந்தோஷமே. நீடிய சமாதானத்தை தருகிறவர் நம் தேவன் அல்லவா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.